नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामी निधि नामिने नमो आचार्य पादाय निदाय कृपपताय गौरगततामताय नगरग्रामतारिणे नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा இஸ் டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜாய். இன்னைக்கு அத்தியாயம் 1 பகவத்கீதையில் 35வது ஸ்லோகம் 32 டு 35 படிக்க போறோம். ஓகேங்க. किं नो राजेन गोविन्द किं भोगैर्जीवितेन वा येषामर्थे काङ्क्षितम् नो राज्यं भोगा सुखानि च त इमे अवस्थिता युद्धे ब्राह्मणास्त्यक्त्वा तनानि च आचार्या पितर पुत्रास्तथैव च पितामहाः मातुला श्वशूरा पौत्रा श्याला सम्बन्धिनस्तदा एतान्न हन्तुम् इच्छामि नदो अभिमधुसूदनः अभित्रैलोक्यराज्यस्य हेदो किं नु मही कृते निहत्य तादाश्यान्न का प्रीति स्यात् जनार्दनः. हरे कृष्णा. யார் படிக்கிறீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. கோவிந்தனே, ஆட்சி, மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையே கூட யாருக்காக நாம் விரும்புகிறோமோ அவர்களே இப்போர்க்களத்தில் அணிவகுத்திருக்க அவற்றை அடைவதால் என்ன பலன் வரப்போகின்றது? மதுசூதனரே, ஆச்சாரியர்கள், தந்தையர், பிள்ளைகள், பாட்டனார்கள், மாமனார்கள், பேரன்கள், மைத்துனர்கள் மற்றும் இதர உறவினர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வையும் செல்வத்தையும் இழக்க தயாராக என் முன் நின்றிருக்க அவர்கள் என்னை கொல்லலாம் என்ற பட்சத்திலும் நான் ஏன் அவர்களை கொல்ல விரும்ப வேண்டும்? உயிர்களை எல்லாம் காப்பவரே, இந்த பூமி ஒரு புறம் இருக்கட்டும், மூவுலகம் கிடைப்பதாயினும் நான் இவர்களுடன் போர் செய்ய தயாராக இல்லை. திருதராஷ்டிரின் மகன்களை கொள்வதால் நாம் எவ்வித ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறோம்? பொருளுரை. கிருஷ்ணரே அர்ஜுனன் கோவிந்தன் என்றழைத்தான். ஏனெனில் அவரே புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் அளிப்பவர். இந்த விசேஷமான வார்த்தையை உபயோகிப்பதன் மூலம் தனது புலன்களை எது திருப்தி செய்யும் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அர்ஜுனன் குறிப்பிடுகிறான். ஆனால் கோவிந்தன் நமது புலன்களை திருப்தி செய்வதற்காக அல்ல. நாம் கோவிந்தனது புலன்களை திருப்தி செய்ய முயன்றால் நமது சொந்த புலன்கள் தாமாகவே திருப்தி அடைகின்றன. ஜடவாழ்வில் ஒவ்வொருவரும் தத்தமது புலன்களை திருப்தி செய்ய விரும்புகின்றனர். மேலும் அத்திருப்திக்கு தேவையானவற்றை கடவுள் அளிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஜீவன்களின் தகுதிக்கேற்றவாறு அவர்களது புலன்களை இறைவன் திருப்தி செய்வாரே என்று அவர்கள் பேராசைப்படும் அளவிற்கு அல்ல. ஆனால் ஒருவன் மாற்று வழியை பின்பற்றும் போது, அதாவது தன் சுய புலன்களை திருப்தி செய்ய விரும்பாமல் கோவிந்தனின் புலன்களை திருப்தி செய்ய முயலும் போது கோவிந்தனின் கருணையால் ஜீவனின் எல்லா ஆசைகளும் நிறைவேறுகின்றன. அர்ஜுனனுக்கு குலத்தினரோடும் உறவினர்களோடும் உள்ள ஆழமான பாசம் அவர்கள் மீது இயற்கையாகவே அவனுக்குள்ள இரக்கத்தால் இங்கே சற்று வெளிப்படுகிறது. எனவே அவன் போர் புரிய தயாராக இல்லை. தனது செல்வத்தை நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் காட்ட அனைவரும் விரும்புவர். ஆனால் போர்க்களத்தில் அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் கொல்லப்பட்ட பின் வெற்றினால் தனக்கு வரும் செல்வத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது என அச்சமுற்றான் அர்ஜுனன். உலக வாழ்வின் ஒரு சிறந்த உதாரணம் இது. தெய்வீக வாழ்வோ இதிலிருந்து வேறுபட்டதாகும். பக்தன் இறைவனின் விருப்பங்களை திருப்தி செய்ய விரும்புபவன் என்பதால் அவர் விருப்பப்பட்டால் அவரது சேவைக்காக எல்லாவிதமான செல்வத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் விரும்பாவிடில் ஒரு பைசாவையும் ஏற்கக்கூடாது. அர்ஜுனன் தன் உறவினர்களை கொல்ல விரும்பவில்லை. அப்படியே அவர்களை கொல்லும் அவசியம் இருந்தால் கிருஷ்ணர் தாமே அவர்களை கொல்லட்டும் என்று விரும்பினான். போர்க்களத்திற்கு வரும் முன்னரே அவர்கள் எல்லாரையும் கிருஷ்ணர் கொன்றுவிட்டார் என்பதையும்
தான் வெறும் கருவியாக செயல்பட வேண்டியவனே என்பதையும் அவன் அறியவில்லை. அவ்வுண்மையை பின்வரும் அத்தியாயங்களில் காணலாம். இறைவனின் இயல்பான பக்தனான அர்ஜுனன் விஷமிகளான சகோதரர்களை எதிர்க்க விரும்பவில்லையாயினும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது பகவானின் திட்டம். தவறு செய்பவனை பகவானின் பக்தன் பழிவாங்குவது இல்லை. ஆனால் தீயவர்களால் பக்தனுக்கு செய்யப்படும் கொடுமைகளை பகவான் சகித்துக் கொள்வது இல்லை. தனக்கு தீங்கிழைப்பவரை கூட பகவான் மன்னிக்கலாம். ஆனால் தனது பக்தர்களுக்கு தீங்கிழைப்பவர் எவரையும் அவர் மன்னிப்பதே இல்லை. எனவே அர்ஜுனன் மன்னிக்க விரும்பிய போதிலும் தீயவரை அழிப்பதில் பகவான் தீர்மானமாக இருந்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஓ, இங்க வந்து கோவிந்தன் அப்படின்னு சொல்றார் அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்துல. கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகை ஜீவேதேனவா. அப்போ இந்த ராஜ்யம் இந்த ராஜ்யம் கிடைத்தாலும், ஒரு உலகம் இல்ல உலகம் கிடைத்தாலும் எனக்கு இந்த போர் வேண்டாம். இவர்களை கொன்றுதான், என்னோட உறவினர்களை கொன்றுதான் நான் இந்த செல்வத்தை அடையணுமா அப்படின்னு கேள்வி அவருக்குள்ளேயே கேட்கிறார். கிருஷ்ணரை நோக்கி கேட்கிறார். ஆனா நீ உயிர்களை எல்லாம் காப்பவர் நீர்தான். அதனால கோவிந்தான்னு சொல்றதன் மூலமா எதை உணர்த்தினாருன்னா, கோ அப்படின்னா புலன்களையும் குறிக்கும், பசுக்களையும் குறிக்கும். அப்ப புலன்களை அடக்குபவர் யார்? நம் புலன்களை நாமே அடக்கிவிட முடியுமா? நம்மளுக்கு அந்த தகுதி கிடையாது. நம் புலன்களை பகவான் எப்படி அடக்குகிறார்? தேவர்களை கொண்டு. ஒவ்வொரு புலன்களுக்கும் 33 கோடி தேவர்கள்ல பாருங்க, கண்ணுக்கு அக்னி பகவான், நாவுக்கு வாயு பகவான், மூக்குக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் அஸ்வினி தேவர்கள், இப்படி ஒவ்வொருத்தரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப இந்த தேவர்கள் எல்லாம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? பகவானோட கண்ட்ரோல்ல. இப்போ ஒரு எம்டி இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கீழே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாரு, சேல்ஸ் மேனேஜர் இருப்பாரு, பர்ச்சேஸ் மேனேஜர் இருப்பாரு, மெயின்டெனன்ஸ் மேனேஜர் இருப்பாரு. இப்படி நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். எல்லாரும் யார கண்ட்ரோல் பண்றாங்க? அங்க அந்த எம்டி கண்ட்ரோல் பண்றாரு. சோ அவர் தான் அந்த ஃபேக்டரிக்கு ஓனர். ஸோ எல்லாரோட கண்ட்ரோலும் அவர்கிட்ட இருக்கு. அது போல இங்க எல்லா தேவர்களுடைய கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்கு? முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரிடம் உள்ளது. அப்போ இந்த புலன்கள் எல்லாம் யாருக்கு கட்டுப்படுதுன்னா கோவிந்தனுக்கே கட்டுப்படுகின்றது. அதனாலதான் அவர் ரிஷிகேஷர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அப்போ கோ அப்படின்னா புலன்கள், புலன்களை கட்டுப்படுத்துபவர் அந்த கோவிந்தன். அதனால என் மனசுல என்ன இருக்குதுன்னு உனக்கு புரியாதா கோவிந்தா? நான் இந்த போரை புரிய விரும்பல. ஏன்னா நான் இவங்களெல்லாம் கொன்னுட்டு தான் இங்க உட்காரணும்னா எல்லாரையும் கொன்னு போட்டுறேன். இப்போ நாம எல்லாம் ஏன் பணக்காரரா இருக்க விரும்புறோம்? பெரிய பெரிய ஆடைகள், பட்டு பட்டு உடைகள் உடுத்த விரும்புறோம். நமக்காகவா? பெரிய வீடு கட்டுறது நமக்காகவா? ஆனா இதெல்லாமே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஒரு புடவை ஒரு 50,000க்கு வாங்கணும், ஒரு பட்டு புடவை அப்படின்னா அதுக்காக நீ கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு உன் ரத்தத்தை நீயே குடிக்கிற மாதிரி. எப்படி ஒரு ஒட்டகமானது முள்ள சாப்பிடும்போது என்ன நினைக்குமா? ஓ, இது ரொம்ப ருச்சியா இருக்கு, இன்னும் சாப்பிடலாம்னு சாப்பிட்டுட்டு இருக்குமா? அப்ப அது நாக்குல இருந்து அந்த முள்ளு, கள்ளி முள்ளு சொல்லுவாங்க, அதுதான் பாலைவனத்துல கிடைக்கும். அதுல அதை சாப்பிடுறதுனால அது நாக்குல இருந்து ரத்தம் வரும். அந்த சுவையை இது என்ன நினைக்குது? இந்த செடியில இருந்து வர்றதா நினைக்குது. அப்ப தன்னுடைய ரத்தத்தை அதே சுவைப்பது போல இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க? ஒரு பெரிய வீடு கட்டணும்னா அவன் அவ்வளோ கஷ்டப்படணும், அதை சம்பாதிக்கணும். ஒரு பெரிய தொழில் பண்ணணும்னா அதுல அவ்வளவு ரிஸ்க் இருக்கு. சோ இத்தனை கஷ்டப்பட்டு உழைத்து அவன் தன் ரத்தத்தை தானே குடிக்கின்றான். அவனோட உழைப்ப அவனே குடிக்கிறான். அவன் நினைச்சுக்கிறான், பெரிய வீடு இருக்கு, பெரிய கார் இருக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்கு. அது போல ஒட்டகம் அது நாய் என்ன பண்ணுமா? எலும்பு எலும்பு தேடி தேடி பிடிச்சு கடிச்சுட்டே இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க ரோட்ல நாய் எல்லாம் சின்ன எறும்பு துண்டு கிடைச்சா அதை போட்டு வாயில கடின்னு கடிச்சு அதோட நாக்குல ரத்தம் வரும். அது நினைக்கும் இந்த எலும்புல இருந்து தான் நிறைய வருது, சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுவும் அப்படித்தான் பண்ணும். நாக்குல இருக்கிற ரத்தத்தை அது நினைச்சுக்கும் எலும்புல இருந்து கிடைக்குது. அது போல இந்த மனிதர்கள் ஜட உலகுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ ஒரு கழுதை பொதி சுமக்கிற மாதிரி ஒரு வண்ணான் என்ன பண்ணுவானா, அதுக்கு முன்னாடி ஒரு கோல் கட்டி விட்டுருவான், ஒரு 2 அடி நீட்டமா. அது தலைக்கு முன்னாடி இருக்கும்.
ஆனா அது வாய்க்கு கிடைக்காத அளவுக்கு அந்த நுனியில, அந்த குச்சியோட நுனியில ஒரு புல்கட்டை கட்டி விட்டுருவான். அந்த கழுதை நினைக்குமா, ஒரு அடி நகர்ந்தா அந்த புல்கட்டை எனக்கு கிடைச்சிரும்னு. ஆனா என்ன ஆகும், அந்த கழுதையோட சேர்த்து அந்த குச்சியும் நகர்ந்துடும். அப்படியே ஒவ்வொரு அடியா நகர்ந்துட்டே இருக்குமா. கடைசியில வண்ணா அதை குளத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான் துவைக்கிறதுக்கு. ஆனா அந்த புல்கட்டு அதுக்கு அங்க போய் தான் கிடைக்கும். அவன் என்ன பண்ணுவான், அதை கழட்டி, அந்த புல்கட்டை கழட்டி அதுக்கு போட்டுருவான். அப்ப அது அதை நினைச்சுக்கும், ஓ, இந்த புல்லு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, நான் நடந்ததுனாலதான் கிடைச்சது, நான் ஒவ்வொரு அடியா நடந்து இந்த புல்லு எனக்கு வந்து கிடைச்சிருச்சு கடைசியில அப்படின்னு. ஆனா அந்த கழுதைக்கு தெரியாது, நான் சுதந்திரமானவன், இந்த வண்ணானை விட்டு போனா எங்க வேணா புல்லு கிடைக்கும், நான் சாப்பிட்டுட்டு சுதந்திரமா இருக்கலாம். அது போலத்தான் இந்த மனிதர்கள் அதிக சிரமப்பட்டு தங்களை தாங்களே உருக்கி அதில் இன்பம் காண்கின்றார்கள். அப்போ அவர் நினைக்கிறாரு, அர்ஜுனன் நினைக்கிறார், சரி எல்லாத்தையும் போர்ல அழிச்சிட்டு நான் வந்து உட்கார்ந்துடுறேன், அரியணையில உட்கார்ந்துடுறேன். அப்ப யார் என்னை பாக்குறதுக்கு, என்னோட செல்வாக்க பாக்குறதுக்கு யார் இருப்பா? யாருமே இருக்க மாட்டாங்களே. மனுஷங்களோட எண்ணம் எப்படி எல்லாம் போகுது பாருங்க. சோ நான் எனக்கு இப்ப பெரிய பட்டாடை உடுத்துறேன், இல்ல எனக்கு பெரிய வீடு கட்டுறேன், கார் வாங்குறேன்னா அடுத்தவங்க பாக்குறது தான் நம்மளுக்கு பர்பஸே. இல்லைன்னா நாம எதுக்கு இந்த பாடுபடணும்? அடுத்தவங்க கண்ணுக்கு நான் பெரியவனா தெரியணும். அது போல இங்க அர்ஜுனன் சொல்றார், எல்லாத்தையும் கொண்டுட்டா நான் பெற்ற செல்வம், நான் அரியணை ஏறி உட்கார்ந்து யாரு பார்க்க போறா அப்படின்னு. ஆனா தெய்வீக வாழ்வு இதுல இருந்து வேறுபட்டது. பக்தன் இறைவனின் விருப்பத்தை திருப்தி செய்ய விரும்புவதால், அவர் விருப்பப்பட்டால் அவரது சேவைக்காக எல்லா செல்வத்தையும் அவனால ஏற்றுக்கொள்ள முடியும். அவன் வந்து கருப்பா, சிவப்பா, உயரமா, குள்ளையா, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஒரு பக்தன் அவனுக்கு வேணும்னா செல்வத்தை ஏற்றுக்கொள்வான். எதுக்காக? பகவானது சேவைக்காக. ஒரு பக்தனிடம் இருக்கின்ற செல்வம் வேற, ஆனா ஒரு கருமியிடம் இருக்கும் செல்வமானது வேற. ஏன்னா கருமையோட இருக்கிற செல்வம் வந்து அவனுக்கு அகங்காரத்தை மேலும் மேலும் அதிகரிக்கிறது. அது புதை மணல் போல, அது புதைக்குழி போல அது இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு பக்தனிடம் இருக்கும் செல்வம் தான் மட்டுமல்ல, பிறருக்கும் அது பயன்படும் வகையில் பக்தி தொண்டுக்காக அதை பயன்படுத்துவான். அதனால மேலும் மேலும் அவளுக்கு வளர்ச்சி கிடைக்கும். ஆனா கருமியிடம் இருக்கும் செல்வம் மேலும் மேலும் அவனை கீழே தான் கொண்டு போகும், பாதாளத்துக்கு கொண்டு போகும். ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆனா மேற்புறமா பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். அவங்ககிட்ட கார் இருக்கு, இவங்ககிட்ட கார் இருக்கு. ஆனா பக்தன் காரை எதுக்கு யூஸ் பண்ணுவான்? பகவான் சேவைக்கு. ஆனா கருமி எப்படி பண்ணுவான்? அவனுடைய சொந்த யூஸுக்கு. ஏன்னா பகவானுக்கு சேவை செய்யும் போதுதான் நம் புலன்கள் திருப்தி அடைகிறது. வயிற்றுக்கு உணவிடும் போது நம்ம உடல் எல்லாமே திருப்தி அடையுது. யாராவது கண்ணுக்கு ரசத்தை ஊத்துற, காதுக்கு சாம்பார் ஊத்துற, அப்படின்னு மூக்குல பொரியல் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்களா? சோ வயிற்றுக்கு மட்டும் இடும்போது, அப்ப எப்படி உடலானது பகவான், நாமெல்லாம் அவரோட அங்கங்கள், சிறு அம்சம் நாமெல்லாம். அப்போ பகவானுடன் இணைந்திருக்கும் போது நாம் இன்பம் பெறுவோம். ஆனா நாம் என்ன பண்றோம்? பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம். எப்படி ஒரு அக்னியில ஒரு சின்ன கங்கு வெளியில் ஒழுகும் போது அது அணைஞ்சு சாம்பலாகி மண்ணோட மண்ணா போயிருது. ஆனா அது நெருப்புடன் ஒட்டி இருக்கும்போது என்ன ஆகுது? பிரகாசமா ஜொலிக்குது. நாமெல்லாம் பகவானை விட்டு பிரிந்த அம்சம் அப்படிங்கிறதுனால இந்த ஜட உலகுல துன்பத்துல தவிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா திரும்பி பகவானுடன் சேரும்போது, அப்போ நாம சேவை எப்படி இருக்கணும்? பகவானுக்காக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த ஜட உலகுல சேவை செய்யறோம், எல்லாருமே யாருக்காவது சேவை செய்யறோம். ஒரு மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு, மகளுக்கு, மகனுக்கு, தாத்தா பாட்டிக்கு, இல்ல ஒரு ஆசிரியை மாணவர்களுக்கு, ஒரு முதலாளி தொழிலாளிக்கு. ஒரு முதலாளி வந்து கவர்மெண்ட்டுக்கு சேவை செய்யறான் டாக்ஸ் கட்டுறதன் மூலமா. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? பொதுமக்களுக்கு சேவை செய்யுது. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் யாராவது சேவை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. இந்த ஜட உலகுல நான் அவரை திருப்திப்படுத்தி விட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்க குரல் கொடுக்க முடியுமா? யாராவது முன் வர்றீங்களா? நான் அவங்கள திருப்திப்படுத்திட்டேன், 100% திருப்திப்படுத்திட்டேங்க அப்படின்னு. முடியாது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, முடியாது. யாராலையும் முடியாதுன்னு மாதாஜி. அப்போ இது இம்பாசிபிள். அப்போ பகவானுக்கு சேவை செஞ்சா, ஒரு சிறு சேவை செஞ்சா கூட அவர் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். அப்ப பகவானுக்கு சேவை செய்யறது நல்லதா, நம்ம ஜட உலகத்துக்கு சேவை செய்யறது நல்லதா?
நீங்க என்னதான் பெருசா பண்ணினாலும் ஒரு தடவை இப்படித்தான் ஒரு முனிவர், உம் கௌதம முனிவர், அவர் என்ன பண்ணாரு, தன்கிட்ட இருக்கிற காமதேனு பசுவை கொண்டு அங்கெல்லாம் ரொம்ப வறட்சி, மக்களுக்கு வந்து ரொம்ப பசி பட்டினி, தாகம். அதனால அவர்கிட்ட அட்சய பாத்திரம் இருந்தது. அட்சய பாத்திரத்தை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தண்ணி எல்லாம் கொடுத்து மெயின்டைன் பண்ணாரு. தின்னு போட்டு சும்மா இருக்க முடியுமா மக்களுக்கு, சொல்லுங்க. பிரஜல்பா உடனே பேச ஆரம்பிச்சாங்க. இவரு நம்மளுக்கு வேணும்னே முனிவர் வந்து தவ வலிமையில நம்மள வறட்சி பண்ணி கொடுக்கற மாதிரி ஏதோ கொடுத்து நம்மளை எல்லாம் சமாளிக்கிறாரு, இவர் வேணும்னே பண்ணிருக்கார் போல, இவர் தான் போடணும்னு இருக்கா, நாமெல்லாம் தண்ணி இருந்தா நாமளே உழைச்சு சாப்பிடுவோம், இப்படி எதேதோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க முனிவரை பத்தி. இது ஒரு நாள் பார்த்தாரு, 2 நாள் பார்த்தாரு, இது தொடர்ச்சியா என்னாச்சு, இது பலூன் ஊத ஊத என்ன ஆகும், பெருசாயிட்டே இருக்கும். அது மாதிரி இவங்க பேச்செல்லாம் பெருசாயிட்டே வந்தது. அப்புறம் அவர் பொறுக்க முடியாம மறுபடியும் சாபத்தை கொடுத்தார். இப்படித்தான் இருக்கும் மக்களுடைய இதெல்லாம். அப்போ தவறு செய்பவனே பகவான், பகவானின் பக்தன் பழி வாங்கறது கிடையாது. நம்மளுக்கு என்னதான் யாராவது தவறு செஞ்சாலும் ஒரு பகவானின் குணங்கள் பக்தனுக்கு இருப்பதால் பக்தன் என்ன பண்றானா, அங்க அமானித்துவம், ரொம்பவும் பணிவாக பொறுமையாக, புல்லை போன்று பணிவாகவும் மரத்தை போன்று பொறுமையாகவும், தனக்கு எந்த மரியாதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு மரியாதை கொடுக்க தயங்காமல் இருப்பவன் தான் பக்தன். அதனால யாரையும் அவன் பழி வாங்குறதே கிடையாது. ஆனால் இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, பக்தனை யாராவது நிந்தித்தான் என்றால் வைஷ்ணவ நிந்தனை, நம்ம அடிக்கடி படிப்போம், வைஷ்ணவ நிந்தனை மிகப்பெரிய அபராதம், அவனுக்கு பக்தியே கிடைக்காது அப்புறம். ஏன்னா பகவான் அதை பொறுத்துக்க மாட்டார். தன்னை யாராவது குறை சொன்னா கூட பொறுத்துக்குவார். தன் பக்தனுக்கு ஏதாவது இழிவு நேர்ந்தது அல்லது பிறரால் துன்பம் நேர்ந்தது அப்படின்னா அவ்வளவுதான் அவன், அப்புறம் பாருங்க அவனுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு. அதனாலதான் வைஷ்ணவ அபராதம் பண்ணக்கூடாது, பக்தர்களை இழிவு செய்யக்கூடாது அப்படின்னு அடிக்கடி நாம பேசுறோம். ஏன்னா பகவானுக்கு எல்லாம் தெரியும், உள்ள பரமாத்மாவா இருந்து பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ தன் பக்தனுக்கு யாராவது கொடுமைகள் செஞ்சாலோ தீங்கு செஞ்சாலோ அவர் சகித்துக் கொள்வது இல்லை. ஆனா பக்தன் கூட மன்னிக்கலாம். இதுக்கு யார் உதாரணம்? நீங்க அடிக்கடி கேப்பீங்களே. அத்தாஜி, அவங்க ஜகாய் மாதாய் 2 பேரும் அரக்கர்களை வந்து நித்யானந்த பிரபு இல்ல போய் இல்ல 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 இல்ல. அது இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. துர்வாச முனிவரா அணிக்கண்ணன் மாதாஜி? பிரகலாதன் மாதாஜி, அவங்க தானே மாதாஜி? இல்ல. அவருக்கும் சொல்லுங்க. மாதாஜி, துர்வாச முனிவரா மாதாஜி? பிரகலாத் மகாராஜ சொல்லலாம். இதுக்கு பெரிய உதாரணம் ஏன்னா அம்பரீஷ் மகாராஜ். அம்பரீஷ் மகாராஜ். மறந்துட்டீங்களா? சோ அம்பரீஷ் மகாராஜா வந்து மிகப்பெரிய பக்தர், ஆனா அரசர், ஆனா ரொம்ப எளிமையானவர். எப்பொழுதுமே பகவானோட சிந்தனையில தனது எல்லா அங்கங்களையும் பகவானுடைய சேவைக்கு உபயோகப்படுத்தினார். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் டெய்லி செய்வார். ஆனா துர்வாச முனிவர் ஒரு சமயம் அவரோட அரண்மனைக்கு வந்தப்ப என்ன பண்ணினார்னா, அன்னைக்கு ஏகாதசி விரதம் முடிக்கிற நாள், துவாதசி. சோ நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டாரு, 100கணக்கான பேர். ஏன்னா அது முனிவர் பின்னாடி நிறைய சீடர்கள் வருவாங்க, ஆயிரக்கணக்கான சீடர்கள். சரி, நாங்கெல்லாம் குளத்துல போய் குளிச்சுட்டு வரோம், ஆத்துல போய் எங்களுக்கு வேண்டிய பிரசாதம் எல்லாம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல குளிக்க போயிட்டார். ஆனா இந்த துவாதசியில விரதம் முடிக்கிறது கரெக்டா முடிக்கணும். அந்த நேரத்துல முடிக்கலைன்னா அடுத்த மாதம் வரை விரதம் இருக்கணும். அதனாலதான் எல்லாருக்கும் டைம் பார்த்து கரெக்டா முடிக்கிறாங்க. ஆனா இவர் வர்ற டைமும் ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நிமிஷமோ என்னமோ இருக்கு. அப்ப இது என்ன பண்ணலாம்னு ராஜகுரு கிட்ட கேக்குறார். ராஜகுரு சொல்றார், நீங்க துளசி தீர்த்தத்தை அருந்தி விரதத்தை முடிச்சுக்கோங்க. அது மாதிரி துளசி தீர்த்தத்தை எடுத்து விரதத்தை முடிச்சிட்டார். ஆனா துர்வாச முனிவருக்கு பார்த்தாலே சீக்கிரம் கோபம் வந்துடும் இல்லையா? எப்பவுமே கடுகடுன்னு இருப்பாரு, கடுஞ்சொற்கள் பேசுவாரு. அவரை பார்த்தாலே எல்லாருக்குமே பயமா இருக்கும், ஏன்னா சீக்கிரம் சாபத்தை அள்ளி வீசிடுவாரு. வந்தாரு, கேள்விப்பட்டாரு, விரதத்தை முடிச்சுட்டாரு. அது எப்படி நீ விரதத்தை முடிக்கலாம்? ஒரு விருந்தினர் வரப்போ நீ மட்டும் எப்படி அதை முடிக்கலாம்?
அப்போ அவ்வளவு இதா இருக்கன்னா இளக்காரமா போச்சா என்னை பார்த்தா உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தன்னோட முடிய பிடுங்கி ஒரு அசுரனாக ஏவி விடுறார் பூதமா. நீ போய் அவனை கொன்னுட்டு வா அப்படின்னு. அப்ப அந்த பூதம் கொல்ல போறது. ஆனா இந்த விஷயம் பரமாத்மாவா இருக்கிற பகவானுக்கு தெரிஞ்சிருச்சு. பகவானுடைய ஆயுதமான சக்கரத்தாழ்வார் அவர் வந்து பகவானை கேட்கவே இல்லை நான் போகட்டான்னு. உடனே கிளம்பி அப்படியே காற்றின் மனோவேகத்தை விட அதிகமான வேகத்துல வந்து அந்த பூதத்தை கொன்னுடுறார். கொன்னுட்டு அதை ஏவி விட்டது யாரு? துர்வாசர். அடுத்து அவரை எய்ம் பண்ணி துரத்த போறார். துர்வாசர் ஓடுறாரு ஓடுறாரு, எல்லா லோகத்துக்கும் ஓடுறாரு. ஆனா யாருமே எங்களால முடியாது, விஷ்ணுவை மகாவிஷ்ணுவை எங்களால எப்படி எதிர்க்க முடியும்? ஐயோ எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க. கடைசியில மகாவிஷ்ணுட்டே போறார். மகாவிஷ்ணு சொல்றாரு, என்னுடைய கட்டளையெல்லாம் கேட்டு வரல சுதர்ஷன் ஆழ்வார், அதனால அவர்கிட்டயே போய் சரணடைங்க, என்னோட பக்தன்கிட்டயே நீங்க போய் சரணடைங்கன்னு. அப்புறம் ஓடி வந்து அம்பரீஷ் மகாராஜா காலில் விழுகிறார். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா, நான் செஞ்சது பெரிய தப்பு, ஒரு வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டேன், நீ என்னை காப்பாத்து அப்படின்னு. அப்ப அவர் பகவானை வேண்டி நிற்கிறார். நான் என்னோட ஆட்சியில இந்த இந்த ராஜ்யத்துல நான் இவரை கொன்றால் எனது சார்பாக நீர் அவரை கொன்றாலும் கூட அது எனக்கு வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். ஒரு பக்தனை கொன்ற அப்ப கூட அவர் எதிரிய நினைக்கல, உங்களோட பக்தன். ஏன்னா அவர் வந்து சிவனோட அம்சம் துர்வாசர். அதனால அவர் கொன்ற பாவம் என்னை சேரும். இது வரலாற்றுல வந்து என்னைய ஒரு பாவியா நான் ஆக விரும்பல, தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னப்புறம் தான் சுதர்ஷன் ஆழ்வார் திரும்பி போறார். சுதர்ஷன் ஆழ்வார் திரும்ப போறாரு. சோ இந்த மாதிரி பகவானுடைய பக்தர்களை நிந்திக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பகவானே வேணா அடிப்பார். ஒரு அம்மா தன் பிள்ளையை தான் அடிக்கலாம், அதே வந்து வேற யாராவது அடிச்சாங்கன்னா தாங்க மாட்டா, திருப்பி அவங்க கூட சண்டைக்கு போயிடுவா, தப்பே செஞ்சா கூட. அது மாதிரிதான் பகவான் தன் பக்தர்கள் சில சமயம் தவறே செய்தாலும் அவர்தான் தண்டிப்பாரே தவிர மற்ற யாராவது அவங்கள அவமானப்படுத்தினாலோ. அபிச்சேச்சு துராச்சாரே அப்படின்ற ஸ்லோகம் சொல்லுது. அபிதேச்சு துராச்சாரே பஜதே அனன்யபாக் சாதுரியேவச்ச மந்தவ்ய வியவசிதோ ஹிசக அப்படின்னு. என் பக்தன் தவறே செய்தாலும் அது மீண்டும் அவர் வந்து பக்தனாகவே மதிக்கப்பட வேண்டும். ஏன்னா முக்குணங்கள் தாக்குதல் எல்லாருக்குமே இருக்கு இந்த உலகத்துல, யாரும் அதை அவாய்ட் பண்ண முடியாது. சோ தீயவரை அழிப்பதில் பகவான் வந்து தீர்மானமாக இருந்தார். அர்ஜுனன் மன்னிக்கிறார். பீஷ்மர் வந்து அந்த மாதிரி சபையில நடந்துகிட்டாலும், துரோணாச்சாரியார் நடந்துகிட்டாலும், துரியோதனன் அப்படி நடந்துட்டு எல்லாரையுமே மன்னிக்க அவர் தயாரா இருக்கிறார். எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம், நான் பிச்சை எடுத்தாவது பழச்சுக்குவேன், ஆனா நான் இவங்களெல்லாம் கொல்ல விரும்பல, எப்படியோ போகட்டும் மன்னிச்சு போகட்டும் அப்படின்னு. ஆனா பகவான் அவங்களெல்லாம் மன்னிக்க தயாராக இல்லை. குருச்சேத்திர போருக்கு காரணமே பகவான் தானே. அடுத்தது ஸ்லோகம் 36. பாபம் ஏவாஸ்ரயேத் அஸ்மான் ஹத்வைதாநாததாயினஹ தஸ்மான் நார்ஹா வயம் ஹந்தும் தார்தராஷ்டிரான் ச பாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகீனஹ ஸ்யாம மாதவ. ஹரே கிருஷ்ணா. இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொள்ளுவதால் நமக்கு பாவமே வந்து சேரும். எனவே திருதராஷ்டிரன் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொள்ளுதல் நமக்கு சரியானதல்ல. அதிர்ஷ்ட தேவையின் கணவரே கிருஷ்ணரே, நமது சொந்த உறவினர்களை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம்? பொருளுரை. வேத விதிகளின்படி அக்கிரமக்காரர்கள் 6 வகையினர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அவர் ஏன் போர் புரியக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன? நான் நல்ல நிலைமையை அடைந்தால் போர்ல எல்லாத்தையும் கொன்னுட்டா யார் என்னுடைய நல்ல நிலைமையை பார்த்து சுற்றத்தார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு கேட்கிறார் இல்லையா? அடுத்தது இந்த 6 விஷமக்காரர்கள் யார்? இது எப்ப கேட்டாலும் சொல்லணும். ஒண்ணு விஷம் கொடுப்பவர். வேத விதிப்படி அக்கிரமக்காரர்கள் 6 பேர். இவங்களை வந்து யார் வேணா கொலை பண்ணலாம், ஏன்னா இவங்கள தண்டனைக்குரியவர்கள். ஒண்ணு விஷம் கொடுப்பவர்கள், அடுத்தது வீட்டுக்கு நெருப்பு வைப்பவர்கள், 3 கொள்ளையடிப்பவர்கள், சரி பயங்கர ஆயுதத்தால் தாக்குபவர்கள்,
அடுத்தது செல்வத்தை கொள்ளையடிப்பவர். 5 பிற நிலத்தை ஆக்கிரமிப்பவர். 6 பிறன் மனைவியை கடைத்துச் செல்பவர். இந்த 6 பேரும் அக்கிரமக்காரர்கள். அவங்கள உடனே கொல்லலாம், அதுல பாவம் கிடையாது. இதெல்லாம் வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஸ்ரீல பிரபுபாதர் தனியா அவரோட சொந்த கருத்து சொல்லல, இதெல்லாம் வேதங்களின் கருத்து. இவ்வாறு அக்கிரமக்காரர்களை கொள்ளுதல் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும். ஆனால் அர்ஜுனன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் குணத்தால் சாதுவாக இருக்கிறதுனால அவர்களிடம் நற்குணங்களோடு உறவு கொள்ள நினைத்தான். இருப்பினும் இவ்வாறாக சாதுத்தனம் ஒரு சத்திரியனுக்கு உரியது கிடையாது. ஏன்னா சத்திரியன் அப்படின்னா அங்க தட்டி கேட்கணும் தவறு நடந்தா, அப்பதான் ராஜாவா இருக்க முடியும். இல்ல நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் அதிகமா பண்ணுவாங்க. அப்ப ஆட்சியில் இருக்கும் பொறுப்பான மனிதன் சாதுவின் குணங்களுடன் இருக்க வேண்டும் என்ற போதிலும் கோழையாக இருக்கக்கூடாது. பகவான் ராமர் இதுக்கு உதாரணம். அவர் ரொம்ப சாதுவாதான் இருந்தார், ஆனா அவர் கோழைத்தனத்தை காட்டல. எப்போ சீதையை கடத்தி சென்றப்போ ராவணன் கிட்ட அவர் போர் புரிந்தார். இது உலக சரித்திரம். ஆனா அனாவசியமா அவர் எல்லா நற்குணங்கள் ஸ்ரீராமரிடம் இருந்தது. அதுக்காக அவர் போர் புரியாம விட்டாரா? ஏன்னா அவர் சத்திரியன். அப்போ சீத்தையை கடத்தி சென்ற போது ராவணனிடம் போர் புரிந்து அவனை வென்று சீத்தையை மீட்டு வந்தார். அப்போ அர்ஜுனன் விஷயத்தில் அக்கிரமக்காரர்கள் வித்தியாசமானவர்கள். ஏன்னா இங்க சொந்த பாட்டனார், ஆச்சாரியர், நண்பர்கள், மகன்கள், பேரன்கள். முதல்ல சத்தியயுகத்துல லோகம் விட்டு லோகம் சண்டை நடந்தது. அப்புறம் திரேதாயுகத்துல நாடு விட்டு நாடு சண்டை. துவாபர யுகத்துல பங்காளிகளுக்குள்ளேயே சண்டை. இந்த கலியுகத்துல நமக்குள்ளேயே இருக்கும் பகைவர்களுடன் நாமே சண்டை போட வேண்டி இருக்கு. 6 பகைவர்கள் முக்கியமா நமக்குள்ள இருக்காங்க. யார் அது? சொல்லுங்க பார்க்கலாம். விஷம் கொடுப்பவர், காமம், கோபம், குரோதம், மதம், ஆச்சரியம் மாதாஜி. ஹரே வெரி குட் மாதாஜி. காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய. இந்த 6 குணங்கள் நம்ம கிட்ட எதிரிகளாக இருக்கின்றார்கள். இந்த 6 குணங்கள் கூட நாம சண்டை போட்டுட்டே இருக்கிறோம். ஏய் வேண்டாம், நீ அடங்குன்னு சொல்லி நாம சண்டை போட்டுட்டே இருக்கோம். சோ நமக்குள் நாம் அசுரர்கள், இந்த 6 அசுரர்கள் ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப அரசியல் காரணக்காக சொந்த உறவினர்களை கொல்லுவதை காட்டிலும் நற்குணத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டு அவர்களை மன்னித்து விடுதல் சிறந்தது அப்படின்னு அவர் நினைக்கிறார். தற்காலிகமான உடல் சுகத்துக்காக கொலை செய்வதை அவன் லாபம் என்று கருதவில்லை. ராஜ்யங்களில் அவற்றினால் பெறப்படும் சுகங்களும் நிலையானவை அல்ல. அவ்வாறு இருக்க உறவினை கொள்ளுவதன் மூலம் தனது சுய வாழ்வுக்கும் நித்திய விடுதலைக்கும் ஏன் ஆபத்தை தேடிக்கொள்ள வேண்டும்? இவ்விஷயத்தில் மாதவ அல்லது அதிர்ஷ்ட தேவியின் கணவர் என்று கிருஷ்ணரை அர்ஜுனன் அழைப்பதும் மிக முக்கியமானது. அதிர்ஷ்ட தேவின் கணவரான அவர் இறுதியில் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்யும்படி தன்னை தூண்டக்கூடாது என அர்ஜுனன் சுட்டிக்காட்ட விரும்புகிறான். கிருஷ்ணரோ யாருக்கும் துரதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் அல்ல என்பதால் அவரது பக்தர்கள் விஷயத்தில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா தான் கொன்றால் எங்க நரகத்திற்கு போய்விடுவோமோ அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறார் இவர்களை கொல்லுவதால். ஆனா சத்திரிய தர்மம் என்ன அப்படின்னு அவருக்கு இப்ப ஸ்ட்ரைக் ஆகல. உடலைத்தான் பாக்குறார். உறவினர் எனது உறவினர், நான் எனது அப்படின்னு தான் பாக்குறவரை தவிர சாஸ்திர கண் கொண்டு ஞான கண் கொண்டு பார்க்கவில்லை. ஞான சக்ஸோ சாஸ்திர சக்ஸோ அவளுக்கு கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன பண்ணணும்னா நாமளாம் சொந்த முடிவு எடுக்க கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? குரு சாது சாஸ்திரம், அதன்படி முடிவெடுக்கணும். அடுத்தது 37, 38. யத்யப்யேதே ந பஷ்யதி லோபோ பகத சேதசக குலஷய கிருதம் தோஷம் மித்ர துரோகே பாதகம் கதம் ந ஞேயம் அஸ்மாபி பாபாத் அஸ்மான் நிவர்த்திதம் குலஷய கிருதம் தோஷம் பிரபஷ்யத் ஜனார்தன. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஜனார்த்தனரே, பேராசியால் இதயத்தை இழந்த மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை.
ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவ செயல்களில் ஈடுபட வேண்டும்? பொருளுரை. போட்டியாளர்கள் சூதாட்டத்திற்கோ போருக்கோ அறைகூவப்பட்டால் சத்திரியன் மறுக்கக்கூடாது. எனவே இந்த நியாதியின்படி துரியோதனின் கும்பலால் சவால் விடப்பட்டிருக்கும் அர்ஜுனின் போரை மறுக்க முடியாது. இதன் தொடர்பில் இத்தகைய சவாலின் விளைவுகளை காண முடியாமல் மறுதரப்பினர் குருடர்களாக இருப்பதாக கருதினான் அர்ஜுனன். அதே சமயம் இதன் தீய விளைவுகளை காணக்கூடிய அர்ஜுனால் சவால் ஏற்க முடியவில்லை. விளைவு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே கடமை ஒருவனை கட்டுப்படுத்த முடியும். விளைவு தீயதாக இருந்தால் கடமை எவரையும் கட்டுப்போட முடியாது. இது போன்ற நன்மை தீமைகளை எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்க அர்ஜுனன் போர் புரிவதில்லை என்று முடிவு செய்தான். ஹரே கிருஷ்ண மதன். ஹரே கிருஷ்ணா. இப்ப போர் புரியாதுக்கான இன்னொரு காரணம் சொல்றாரு பாருங்க. ஜனார்தனன் பேராசையால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள் ஜனார்தனனே, பகவான் அவர் ஜனார்தனன் கூப்பிடுறார். நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என அறியவில்லை. ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவச் செயல்களில் ஈடுபட வேண்டும்? இவர் இது சாதாரண தர்மத்தை பேசுறார். ஆனா இது வர்ணாசிரம தர்மத்தின்படி அவர் பேசல. இப்ப சாதாரணமா என்ன சொல்லுவோம்? மத்தவங்கள அடிக்கிறதுக்கு பாவம், திட்டுறது பாவம், அவங்க மனசு மானசீக கொலை பண்றது பாவம், இதெல்லாம் சாதாரண தர்மம். ஆனா எந்த இடத்துல அது பொருந்தும் அப்படிங்கிறத இப்ப அவர் பொருத்தல. ஜென்ரலா பேசுறாரு. இப்ப காமனா பேசுறது வேற. இப்ப ஒரு மாடு ஓடி வருது, அதை கொல்றதுக்காக ஒருத்தன் வர்றான். பசு அப்படிங்கிறது நம்மளோட இந்துக்களுக்கு தெரியும், அது புனிதமானது. பசு பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. கோ பிராமண ஹிதாயச்ச, பிராமணர்களும் பசுக்களும் பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. அதனாலதான் பிராமணர்களுக்கு கூட பிரம்மஹத்தி தோஷம் சொல்லுவாங்க. பிராமணர்களுக்கு கூட நம்ம தீங்கிழைக்க கூடாது. ஏன்னா பிராமணர்கள் பகவானின் வேதங்களை எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருப்பவர்கள். பிராமணர்கள் பகவானின் வாயாக கருதப்படுகிறார்கள். ஏன்னா நம்மளுக்கு வேதங்கள் தான் ஆதாரம். எல்லாத்துக்கும் வேதங்கள் மூலமா தான் நம்மளுக்கு சட்டங்களே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டங்கள் பிராமணன் மூலமா தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுது. அப்போ இங்க பேராசை அப்படின்னா காமயேச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக. அது என்ன ஆகுது? கிடைக்கலனா நம்மளுக்கு குரோதோத்பவதி சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக. சம்மோக அப்படின்னா மயக்கம், குழப்பத்தை உண்டு பண்ணுது. அதாவது ஆசை, காமம் அப்படின்னா ஆசை. ஆசை நிறைவேறலன்னு என்ன பண்ணுது? அந்த பேராசையாயது கோபத்தை, கிடைக்கலனா என்ன ஆகுது? கோபம் வருது. அது நம்மளுக்கு மயக்கத்தை உண்டாக்குது. இதனோட விளைவு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அப்ப இங்க பேராசையால் இதயத்தை இழந்த மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதை குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை அப்படின்னு சொல்றார். ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாமளும் ஏன் திருப்பி பாவச் செயலில் ஈடுபடணும்? அவங்கள திருப்பி தண்டிக்கிறதன் மூலமா நாம ஏன் பாவச் செயலில் ஈடுபடணும்? இப்ப சுயநலம். இப்போ அர்ஜுனனுக்கு என்னன்னா, நான் பாவ செயலில் ஈடுபட்டா நான் நரகத்துக்கு போவனே. ஆனா இது பாவச் செயல் எந்த இடத்துல நாம அதை ஃபிட் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியல. ஏன்னா ஒரு சத்திரியன், ஒரு நாட்டை ஆள்பவன் திருடர்களை மன்னிச்சா என்ன ஆகும்? மறுபடியும் அவங்க என்கரேஜ் ஆயிடுவாங்க, மறுபடியும் திருட்டுத்தனம் நிறைய செய்வாங்க. ஆனா அவங்க தண்டிக்கப்படும் போது அவங்களுடைய பாவம் குறையும். இவனுடைய கடமை செய்வதனால் இவருக்கும் பாவம் ஏற்படாது. ஆனா இவர் மாத்தி சொல்றாரு பாத்தீங்களா? ஒரு போலீஸ் என்ன பண்ணா, பாவம் இந்த திருடன் அடிச்சா ரொம்ப வலிக்கும், அதனால கண்ணா நீ உட்காந்துக்கோ, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரேன், நீ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு வெளியில போயிருப்பா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஓ இங்க நல்லா சாப்பாடு கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் திருட்டு தொழில் செஞ்சுட்டு குடும்பத்தை எல்லாம் காப்பாத்திட்டு நான் வந்துடலாம் அப்படின்னு மறுபடியும் வந்துருவான். உள்ள வந்துட்டு மறுபடியும் போய் மறுபடியும் பெருசா பண்ணுவான். சோ இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அப்போ போலீஸ் என்ன பண்ணணும்? தண்டிக்கணும். அப்போ போட்டியாளர்களால் சூதாட்டத்திற்கோ போருக்கோ அறைகூவல் விடுத்தப்ப சத்திரியன் என்ன பண்ணக்கூடாது? அதை மறுக்க கூடாது. சத்திரியனோட கடமை என்ன? போர் புரிதல். ஒரு சத்திரியன் சும்மா இருக்க மாட்டான். இப்ப எப்படி ராணுவ வீரர்கள் பயிற்சி செய்யறாங்களோ அது போல அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் பயிற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. பாசறையில பயிற்சி பண்ணுவாங்க, வேட்டைக்கு போவாங்க. அந்த கத்தி எப்பவுமே கூர்மையா இருக்கணும். கொஞ்ச நாள் வச்சா அது என்ன ஆகும்? மழுங்கி போயிடும். அந்த கத்தி துருப்பிடிச்சு போயிடும். ஆனா இது யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா
ஷார்ப்பா இருக்கும். அப்போ அந்த காலத்துல ராஜாக்கள் அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. போர் புரிவாங்க. யாராவது போருக்கு கூப்பிட்டா உடனே அவங்க போகணும், இல்லைன்னா அது வந்து கேவலம் அவங்களுக்கு. சத்திரனோட கடமை போர் புரிதல். அப்ப மறுக்க கூடாது. சூதாட்டம் அப்படித்தான். அதனாலதான் பாண்டவர்கள் சூதாடுறாங்க. யார் கூட? துரியோதனன் கூட. சூதாட்டத்துக்கு கூப்பிட்டா இதையெல்லாம் சத்திரியர்களுக்கு மட்டுமே உரியது. வைஷ்யர்களோ இல்ல பிராமணர்களுக்கு உரியதல்ல சூதாட்டம். சில விதிமுறைகள் இருக்கு. சத்திரியர்கள் வந்து சூதாடலாம், சில சமயம் மாமிசமும் மதுவும் அருந்தலாம், மற்றவர்கள் கிடையாது. பிராமணனோ வைஷ்யனோ சூத்திரனோக்கு அதுக்கு கொடுக்கப்படவில்லை. சூத்திரருக்கு கூட அது பொருந்தும். ஏன்னா சூத்திரர்கள் வந்து மிகவும் கீழ்நிலை, ரொம்ப பலமான வேலை செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு உடல் அசதி ஏற்படும். அதனால அவங்களுக்கு மது சில சமயம் அருந்தலாம் என்கின்ற விதிமுறை இருக்கு சில சமயம், ஆனால் எப்பொழுதும் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா மதுக்கடைகள் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் அதுக்கு மயக்கிட்டாங்க அரசாங்கம். அதனால எத்தனையோ குடும்பங்கள் பாழாயிட்டு இருக்கு. ஒரு வீட்டுக்கு வீடு சண்டை சச்சரவு. அந்த குடிகார புருஷன் எல்லா பணத்தையும் அதுல செலவு பண்றான். அரசியல்வாதி சாராய ஃபேக்டரி வச்சு அவன் கொளுத்திட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இங்க வந்து அர்ஜுனன் போரை மறுக்க முடியாது இந்த இடத்துல. இத்தகைய சவாலின் விளைவுகளை காண முடியாமல் மறுதரப்பினர் குருடர்களாக இருப்பதாக கருதினான் அர்ஜுனன். அதே சமயம் இதன் தீய விளைவுகளை காணக்கூடிய அர்ஜுனனால் இச்சவாலை ஏற்க முடியவில்லை. ஏன்னா போர் புரிஞ்சா என்ன ஆகும்? தீய விளைவுகள் என்ன ஆகும்? நிறைய பேர் இறந்துருவாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல கணவன் போர் வீரர்கள் அப்பெல்லாம் வந்து போருக்கு ஆள் பத்தலினா அந்த வீட்டுல இருக்கிற மூத்த மகன் கண்டிப்பா வரணும். இதெல்லாம் இன்னைக்கு இந்த சிஸ்டம் வந்து அமெரிக்கால எல்லாம் இருக்கு. குடும்பத்துல ஒருத்தர் கட்டாயமாக இராணுவத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு. நம்ம சில குருமகராஜ் அவர் கூட இராணுவத்துல பணிபுரிந்தவர் தான். ஒருத்தன் வந்து கட்டாயமா அந்த ஃபேமிலியில போர் இராணுவத்துல பணிபுரிய வேண்டும். அப்போ இங்க வந்து அப்படி வரும்போது அந்த இளைஞன் இறந்து விட்டால் அவனோட மனைவி என்ன பாவ? விதவையாவா. இப்படி பல விளைவுகள் ஏற்படும். விதவையானா அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற ஒருத்தன் வருவான். அப்போ இவன் இறந்தவனுக்கு குழந்தை இருக்கும் பட்சத்துல வேற ஒருத்தனை அவன் கல்யாணம் பண்ணிட்டா அந்த குழந்தை யாருக்கு சடங்கு செய்யும்? யார் தன்னுடைய அப்பா? இப்படி சோடை போயிருவா, மனைவி சோடை போயிருவா. அதனால அந்த யாருக்கு திதி கொடுக்கறது? அந்த பாரம்பரியமே போயிரும். அப்போ இளைஞர்கள் எல்லாம் போயிட்டா என்ன ஆகும்? முதியவர்களை பாதுகாக்க அந்த குடும்பத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. போர்னால பல சேதங்கள் ஏற்படும். கண்டிப்பா பொருளாதாரம் என்ன ஆகும்? பின்னடைவு ஏற்படும். போருக்கு நிறைய செலவு பண்ணணும். அரசாங்கத்துல இருக்கிற பணமெல்லாம் போருக்கு போயிருச்சுன்னா மத்த அரசாங்கத்தினால ரோடு போடவோ இல்ல தானியங்களை பாதுகாக்கவோ மக்களுக்கு சரியான நீர் வசதிகளை ஏற்படுத்தவோ அணைகள் கட்டவோ எதுக்கும் பணம் இருக்காது. இப்படி பல விளைவுகள் ஏற்படும். அதையெல்லாம் நினைக்கிறார். அப்போ விளைவு தீயதாக இருந்தால் கடமை எவரையும் கட்டி போட முடியாது. அப்போ தீயதாக இருந்தால் இந்த கடமை வந்து என்னை கட்டி போட முடியாது. இவரா நினைச்சுக்கிறார் தீமை தீமைய ஆனா சாஸ்திர கண் கொண்டு பார்க்கல இவர். அப்ப கடமை வந்து தீயதாக இருக்கும் பட்சத்துல என்னை கட்டி போடாதுங்கிறார். இப்படி ஒருத்தருக்கும் ஒரு சட்டம் ஏற்றி விட்டால் அப்ப மக்கள் வந்து என்னோட சட்டம் எனக்கு, உன்னோட சட்டம் உனக்கு அப்படின்னு ஒரே குழப்பமா தான் இருக்கும். சட்டம் பொதுவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவரவருக்கு ஒரு டைரி ஏற்படுத்திக்க முடியாது. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா என்னோட லாங்குவேஜ்க்கு இப்ப இங்கிலீஷ்க்கு நாம ஒரு டிக்ஷனரி ஏற்படுத்துறோம், அது பொதுவானது. ஆனா எனக்கு இப்படித்தான்ப்பா, உனக்கு அப்படித்தான்ப்பா, அப்படி ஒவ்வொருத்தரும் டிக்ஷனரி அவங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டா அங்க என்ன ஆகும்? பெரும் குழப்பம் தான் உண்டாகும். அந்த மாதிரிதான் இவரா சொந்தமா கற்பனையில ஏற்படுத்திக்கிறார். கடமை வந்து கட்டி போடாது விளைவு தீயதாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு. இது போன்ற நன்மை தீமைகள் எல்லாற்றையும் சிந்தித்து பார்த்த அர்ஜுனன் போர் புரிவதில்லை அப்படின்னு முடிவு செய்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 39. இதோட முடிச்சுக்கலாம். குலசயே புனஷ்யந்தி குலதர்மா சனாதனஹ தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோ அபிபவத்யுத. குலம் அழிவடைவதால் நித்தியமான குல தர்மம் கெடுகின்றது.
இதனால் வம்சத்தில் மீதி இருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். சோ ஒவ்வொரு வீட்லயும் குலம் அழிவடைகின்றது. குலம் அழிவடைகிறதுனா குல தர்மம் கெடுகின்றது. எப்படி? ஆஹ் ஒரு ஒரு குளத்துல வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து சோடை போயிடுறாங்க, வேற ஒருத்தனை கட்டிக்கிறான். அப்போ அந்த குல தர்மம், நாம எந்த குலத்துல வந்தோம், நம்மளுக்கு எந்த முறை, அப்பாக்கு திதி கொடுக்கணும், அதெல்லாம் அந்த பசங்களை வந்து நல்ல முறையில அவ வளர்க்க முடியாது. ஏன்னா அவ சோடை போறதுனால அவளுக்கு ரெண்டாவது கணவனுக்கு பிறக்கிற குழந்தை, அந்த முதல் கணவனுக்கு பிறந்த குழந்தை, இனியும் அவ வந்து ஒரு தடவை தவறிட்டா பாதை மாறிடும். அதுவே பல விவாகங்களா கூட மாறும். இன்னைக்கு நடிகைகள் எல்லாம் பாக்குறோம் நாம, எத்தனையோ கணவர்கள். சோ யாருக்கு எந்த குழந்தை பிறந்ததுன்னு கூட தெரியாத அளவுக்கு அங்க பெரும் குழப்பம் இருக்கு. அப்ப அந்த வர்ணாசிரமம் எல்லாம் குலையுது. அப்ப குடும்ப அங்கத்தினர்கள் முறையாக வளர்ந்து ஆன்மீக தகுதிகளை பெறுவதற்காக பல்வேறு அறப்பழக்கங்கள் உண்டு. நல்ல பழக்கங்கள் இருந்தால் மட்டுமே ஆன்மீக தகுதி பெற முடியும். ஒரு நல்ல அம்மா அப்பா இருந்தா தான், அவர்கள் நல்ல விதமா வாழ்ந்து காட்டினால்தான் அந்த குழந்தை ஆன்மீகத்துல முன்னேற முடியும். இல்லைன்னா அது கண்ணால பாக்குறது, அம்மா அப்பா என்ன செய்யறாங்களோ அதை தான் அந்த குழந்தையும் பின்பற்றும். ஒரு தாய் தந்தையர் நல்ல ஒரு பக்தர்களாக இருந்து பக்தி செய்யும் போதுதான் அந்த குழந்தை பின்பற்றும். இப்ப அந்த பக்தியே இல்லாத வீடுகள் எத்தனையோ பேரை பாக்குறோம். காலையில எந்திரிச்சு சும்மா ஒரு ஊதுபத்தி காட்டுறதுதான் பக்தி. காலையில ஒரு 4 பூ வைப்பாங்க, ஊதுபத்தி காட்டுவாங்க, அவ்வளவுதான், அன்னைக்கு வேலை முடிஞ்சது. பக்தி ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆனா நமக்கு என்ன சொல்லப்படுது? 24 மணி நேரம் பகவானோட சிந்தனையில் இருப்பதுதான், பகவானுக்கு அன்பு தொண்டாற்றுவதுதான் பக்தி. இது ஒண்ணும் அரை மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செயல் கிடையாது. தனது உள்ளத்தை எப்பொழுதும் பகவானின் கையில் கொடுப்பது, மனதை. ஏன்னா அவர் இதயத்தை தான் கேட்கிறார், மனதை தான் கேட்கிறார், நம்ம பொருளாக கொடுப்பதை விட. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமை பக்தியா பிரயச்சி தத்தகம் பக்தி வக்ருதம் அஷ்னாமி பிரதாத்மனக அப்படின்னு சொன்னா கூட அதுல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். ஒரு பூவோ இலையோ அல்லது ஒரு குவளை நீரோ கொடுத்தா கூட அன்புடன் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். சோ அந்த அன்பு இல்லாம வெறும் சடங்கா, நிறைய வீடுகள்ல சடங்குகளை மட்டும் பின்பற்றுவாங்களே தவிர பகவானுக்கு எப்படி அன்பு தொண்டாற்றுவது அப்படின்னு தெரியாது. அப்போ இந்த ஆன்மீக தகுதிகள், அறப்பழக்கங்கள் அதை கொண்டுதான் வருகின்றது. பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யப்படக்கூடிய இது போன்ற தூய்மைப்படுத்தும் சடங்குகளுக்கு பெரியோரே பொறுப்பு. 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் இருக்கிறதா நாம பாக்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு தான் தெரியும். அப்ப பெரியவங்க எல்லாம் அந்த வம்சத்துல போர் புரிவதனால எல்லாம் அடிஞ்சு போயிடுறாங்க. அப்ப யாருக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தூய்மைப்படுத்தும் சடங்கெல்லாம் தெரியாது. கர்ப்பதான சமஸ்காரம், சீமந்த நயனா, நாமகரணா, அன்னப்பிரச்சன்னா, வித்யாரம்பா, உபநயனா, விவாக சமஸ்காரா, அந்திம கிரியா, கர்ணவேதா, சூடகரணா அப்படின்னு மொட்டையடிக்கிற பொண்ணு, பூணூல் போடுற பொண்ணு, இறக்குற பொண்ணு, விவாகத்தின் போது ஒண்ணு, வித்யாரம்பா, அதாவது குழந்தைங்க முதல்ல படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தையோட கையில ஓம் அப்படின்னு எழுதுவாங்க. அப்புறம் அன்ன பிரச்சனை அப்படின்னா அன்னம் முதல்ல சாதம் ஊட்டுறது. நாமகரணா அப்படின்னா முதல்லமா பேர் வைக்கிறது. சீமந்த நயனா அப்படின்னா கல்யாணத்தப்ப பண்றது. கர்ப்பதான சமஸ்காரம், ஒரு பெண் கல்யாணத்துக்கு அப்புறம் கருவுறும் போது கர்ப்பதான சமஸ்காரம். இந்த மாதிரி 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் இருக்கு. இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் தெரியும். ஆனா பெரியவங்களெல்லாம் சோடை போறப்போ, ஏன்னா பெரியவங்களை பாக்குறதுக்கு அங்க ஆள் இருக்காது. பையன் இறந்துட்டா, மனைவி வந்து வேறொரு வீட்டுல இருந்து வந்தவ, அவ வேற கல்யாணம் பண்ணிட்டா. அப்ப அந்த பெரியவங்களை யார் பார்ப்பாங்க? இப்படி ஒரே குழப்பம். மூத்தோர் மரணம் அடைந்தால் இந்த குலப்பண்பாடெல்லாம் தெரியாம போயிரும், அது நின்னு போயிரும். இப்படி எஞ்சியிருக்கும் தலைமுறை அதர்ம செயல்களில் ஈடுபட்டு ஆன்மீக விடுதலைக்காக தங்கள் வாய்ப்பை இழக்கலாம். எனவே எந்த நோக்கத்திற்காகவும் குலத்தின் முதியோர்களை அழித்தல் கூடாது. ஏன்னா அன்னைக்கு முதியவர்கள் அப்படின்னாலே அவங்களும் ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. இன்னைக்கு மாதிரி கிடையாது, தொஸ்ன்னு போய் நோய் வந்து படுத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் முதியவர்களே வந்து இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் அப்ப கிடையாது. ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக்கு, பிபி அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் முதியவர்கள்
நல்லா இருப்பாங்க. அவங்களே போருக்கு போவாங்கன்னா பாருங்க. இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாமே போவாங்க. ரொம்ப வயசானவங்க தான் போக மாட்டாங்க. சோ அவங்க எல்லாம் இறந்துட்டா இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு இதெல்லாம் பேசுறாரு அர்ஜுனர். எது வேணுமோ அதை விட்டுட்டு எல்லாமே பேசுறாரு, எல்லா தத்துவத்தையும் பேசுறாரு. அடுத்தது ஸ்லோகம் 40. அதர்மாபி பவாத் கிருஷ்ண பிரதிஷ்யந்தி குலஸ்திரியः ஸ்திரீ துஷ்டாசு வாஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரः. கிருஷ்ணரே, குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் களங்கமடைகின்றனர். பெண்மையின் சீரழிவால் விருஷ்ணி குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகின்றது. இப்ப நாம பேசணும் இல்லைங்களா? சோ ஒரு பெண் வந்து கணவன் இல்லை அப்படின்னா வேறு பசங்களால, இளைஞர்களால மயக்கப்பட்டு அவங்க வேற கள்ள தொடர்பு இல்லைன்னா வேற கல்யாணம் இப்படி எல்லாம் போயிரும். யதார்த்தமா பேசுறாரு. இத ஒன்னும் மற்றவர்களை சாடவில்லை இவர், உலக யதார்த்தத்தை பேசுறார். பாருங்க, அப்பவே அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பெண்கள் அப்படின்னா சீக்கிரம் சோடை போகக்கூடியவர்கள். ஏன்னா மென்மையான இதயம் கொண்டவர்கள் பெண்கள். சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கு. அது சாணக்கிய தந்திரத்துல, சாணக்கிய சாஸ்திரத்துல சாணக்கியர் சொல்றார். அவர் ஒரு பெரிய பண்டிதர், பிராமணர். அவர் சொல்றார், பெண்களை எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியில் விட்டுறாதீங்க. ஏன்னா பெண்கள் வந்து சீக்கிரம் எளிதில் மயங்கக்கூடியவர்கள். பெண்கள் எளிதில் சீக்கிரம் முடிவெடுத்துருவாங்களாம். சென்சிட்டிவ், ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க, பின்னாடி வர்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, சீக்கிரம் சோடை போயிருவாங்க. அதனால பெண்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பில் இருக்க வேண்டியவர்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றோரோட பாதுகாப்புல இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் பாதுகாப்புல, கணவன் போனதுக்கு அப்புறம் மகனோட பாதுகாப்புல. இப்படி பெண்கள் எப்பொழுதுமே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவங்க வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலதான் பெண்கள் மேல அவ்வளவு சட்டம் அன்னைக்கு இருந்தது. பெண்கள் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டு வேலை செஞ்சா போறோம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற புத்தி அவ்வளவுதான். படிக்கிறதுக்குன்னா வெளியில போகணும். அந்த காலத்துல பெண்களுக்கெல்லாம் படிப்பு கிடையாது. ஆனா ஆன்மீக அறிவு அவங்க இருந்தது. நீங்க கிருஷ்ணா புக்ல கூட பார்க்கலாம். துவாரகை பெண்கள் அவ்வளவு நாலேஜோட இருந்தாங்களாம், வேத பாடல்கள் எல்லாம் பாடினாங்களாம். படிக்காத பெண்கள் தான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அறிவு இருந்தது அப்படின்னா வீட்லயே அந்த பாராயணம் எல்லாம் பண்றது, ஆண்கள் பண்றதை கேட்டே அவங்க அவ்வளவு பிரில்லியண்டா இருந்தாங்களாம். ஆனா அறிவில் சிறந்தவர்கள் தான், ஆனா சீக்கிரம் சோடை போகக்கூடியவர்கள். அப்ப பெண்கள் வந்து எந்த டெசிஷனும் அன்னைக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஆண்கள் தான் எடுப்பாங்க. ஏன்னா பெண்கள் வந்து சீக்கிரம் மாறி மாறி பேசுவாங்க. ஒரு ரகசியத்தை பெண்களிடம் சொன்னா அது ரகசியமே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய காமெடி. இது எனக்கு மட்டும்தான் தெரியும், நீ சொல்லிடாத அப்படிமா. அந்த பெண் வந்து இன்னொருத்திட்ட சொல்லுவா. அந்த பெண்ணை இன்னொருத்திட்ட போய் இது வந்து எனக்கு சொன்னாங்க, யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும்தான் சொல்றேன் அப்படின்பா. இப்படியே அந்த ரகசியம் என்னாகும், எல்லாருகிட்டையும் பரவிடும். பெண்கள் விஷயத்துல இது ரொம்ப பாப்புலரா இருக்கும். அது போல பெண்கள் அப்படின்னாலே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அதனால தான் அன்னைக்கு அடுப்படியோட நிறுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சமமாக முடியும்? உறுப்புகளே வேற. பெண்களுக்கு உறுப்புகள் வேற, ஆண்களுக்கு உறுப்புகள் வேற. அப்படி எப்படி சமமாக முடியும்? ஒரு பெண் கணவனுக்கு சேவை செய்யறதுங்கிறது மிக உயர்ந்த தர்மம். அதை விட்டுட்டு நானும் கணவனுக்கு ஈக்குவலா வேலைக்கு போறேன்னா, வேலைக்கு போனா அங்க மேனேஜருக்கு நீ வந்து மேனேஜரோட பார்வை உன்னை ஸ்கேன் பண்ணும். எந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குரிய வீக்னஸ் ஆண் பெண் கவர்ச்சி அப்படிங்கிறது இந்த உலக இயல்பு. சோ இந்த கலியுகத்துல அதுவும் ஒரு கல்லுக்கு சேலை கட்டி விட்டா கூட அதை வந்து அவன் முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த அளவுக்கு இந்த சீர்கேடான கலியுகத்துல பெண்கள் வந்து சம உரிமை பேசிட்டு ஆண்களை போல பேண்ட் அணிஞ்சிட்டா ஆண்கள் ஆக முடியாது, டிஷர்ட் போட்டுட்டா ஆண்கள் ஆக முடியாது. உடையை கவர்ச்சியா அணிஞ்சிட்டு போனா கண்டிப்பா பார்க்கத்தான் செய்வான். எதிர்த்தால வரவன் கண்ணை மூடிட்டா ரோட்ல அவன் போக முடியும்? நீ ஏன் கவர்ச்சி காட்டுற? இருக்குமா ஏன் ட்ரெஸ் போடுற? அரை ட்ரௌசரை போட்டுட்டு போற, இல்ல அரப்பாவாடை போட்டுட்டு போற? சோ பெண்களிடம் குற்றம் இருக்கின்றது. நாங்க சமம்னு சொல்றாங்க, எப்படி சமமாக முடியும்? இதெல்லாம் அறிவுபூர்வமா யோசிக்கணும். உடல்லயே நீ சமம் கிடையாது, உள்ளத்திலையும் சமம் கிடையாது, நீ வந்து வீக். சோ நான் அத வந்து நாம அந்த வீக்னஸ் என்ன பண்ணணும், சிறப்பாக வேற வழியில நாம அதை பேலன்ஸ் பண்ணணும்.
அப்ப நம்மளால பக்தி பண்ண முடியும். இருந்த இடத்துல இருந்தே நாம எல்லா சேவையும் பகவானுக்கு பண்ண முடியும். அப்படி நாம பிரில்லியண்டா வேற விதமா கொண்டு போலாம். நாம ஏன் மோசமான பாதையில போய் நிறைய பேர் 1 மணிக்கு 2 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு எத்தனையோ கற்பழிப்புகள் நடக்குது. ஏன் நீ வரணும்? ஒரு பெண் என்பவள் ஒரு 8 மணிக்கு மேல வெளியில போகக்கூடாது, தலைவிரித்து போடக்கூடாது. தலைவிரித்து போடுறதுனால சாஸ்திரம் சொல்லுது அது வந்து பல நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வருது அப்படின்னு. இன்னைக்கு எல்லாருமே தலை விரித்து தான் போட்டிருக்கிறாங்க. இப்படி பலதும் நடக்குது. அப்ப இங்க வந்து பெண்கள் சீரழிவால் விருஷ்ணி குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகின்றது. இப்பெல்லாம் கற்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பே இல்லை. அந்த பேச்சை இப்ப அடிபடுறது கிடையாது. கண்ணகி என்ன பண்ணாங்க? மதுரையை எரிச்சாங்க. எதனால? கற்புக்கு அரசி. அத்தனை அவங்களுக்கு பவர் இருந்தது. ஒரு டயலாக்ல கூட ஒரு இதுல கேட்பாங்க, கற்புக்கரசி யார் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் கண்ணகி. ஏயா அவங்கவுங்க பொண்டாட்டி சொல்றதுக்கு கூட உங்களுக்கு யோகிதை இல்லையா? அப்ப உங்க பொண்டாட்டி எல்லாம் கற்புக்கரசி இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு கலியுகம் நாடு. ஏன்னா பெண்கள் எல்லாம் எளிதில் சோடை போகக்கூடியவர்கள் இந்த கலியுகத்துல. இன்னைக்கு இளம் பெண்கள், காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகள், சின்ன ஹையர் செகண்டரி படிக்கிற பெண்கள், இவங்க எல்லாமே வந்து கருத்தரிச்சிடுறாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வருது. ஆனா நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டு போகுது. இதையெல்லாம் நாம அப்புறம் பார்க்கலாம். அப்போ பொருளுரை: வாழ்வில் அமைதி, வளம், ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றிற்கான ஆதாரம் மனித சமுதாயத்தில் நன்மக்கள் இருப்பதாகும். நன்மக்கள் தலை தோங்குவதன் மூலம் நாட்டிலும் சமூகத்திலும் ஆன்மீகத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு வீட்டுல ஒரு பெண் சரியாக இருந்தால் அந்த குடும்பம் மிக நல்ல குடும்பமாக இருக்கும். ஆனா பெண் சரியில்லை அப்படின்னா வேற வேற அழுகி போன மாதிரி. அப்போ ஒரு பெண் சரியாக இருந்தால் ஒரு நல்ல குழந்தையை பெற்று தர முடியும். அந்த நல்ல குழந்தையை வீட்டிற்கும் சரி, அந்த கிராமத்துக்கும் சரி, அந்த மாவட்டத்துக்கும் சரி, சமுதாயத்திலும் அது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சமுதாயத்துல நல்ல ஆத்மாக்கள் இருந்தா மட்டும்தான் அந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கும். நிறைய பேர் குழந்தை பெத்துக்கிறாங்க, காமத்துக்காக குழந்தை பெத்துக்கிறாங்க. அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறதோ அதுதான் குழந்தைகிட்ட இருக்கும். சோ எந்த உணர்வில் குழந்தைகளை உருவாக்குகிறார்களோ அது கருவிலிருந்து. பிரகலாத் மகாராஜா கருவிலேயே பக்தி ஊட்டப்பட்டதுனால அவர் வந்து பிரகலாத் மகாராஜா, பகவானுக்கு மிகப்பெரிய பக்தர். அவர் யாரிடமும் குற்றம் காணாதவர், எல்லோரையும் நன்றாக மதிக்கக்கூடியவர். எல்லா நற்குணங்களும் அவரிடம் இருந்தது. அதனால பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர். ஏன்னா எல்லா இடங்களிலும் பகவானை மட்டுமே அவர் கண்டார். எல்லாம் ஆத்மாக்களிடமும் பரமாத்மா இருப்பதை மட்டுமே அவர் கண்டார். யாரிடம் குற்றம் காணவில்லை. அவர் அத்தனை குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருந்தது. அப்படி ஒரு சமுதாயத்துல ஏன்னா அசுரர்களுக்கு கூட பாடம் எடுத்தார். பன்றிகளும் நாய்களும் கூட, மலம் தின்னும் பன்றிகளும் நாய்களும் கூட இந்த வாழ்க்கை வாழுது. உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது. அதுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஓ அசுர நண்பர்களே, நீங்க எல்லாம் பகவான் நாராயணன் பெயரை சொல்லுங்கன்னு எல்லாரையும் மாத்தி விட்டார். அப்போ ஒரு சங்கம் கிடைக்கும் போது, ஒரு நல்ல சங்கம் கிடைக்கும் போது துராத்மாக்கள் கூட அங்க மாற்றப்படுகின்றார். ஏன்னா குழந்தைகள், அசுர குழந்தைகள் சுபாவம் எப்படின்னா சீக்கிரம் மாறிடும், சீக்கிரம் சேஞ்ச் ஆயிரும். அதாவது ஒரு செடியில ஆணி அடிச்சா சீக்கிரம் ஏறிடும். ஆனா பட்ட மரத்துல, முத்தின மரத்துல ஆணி அடிச்சு பாருங்க, அது ஏறாது. அதனால அந்த குழந்தைகள் எல்லாம் பிரகலாத் மகாராஜா சொல்லும் போது அவ்வளவு மாற்றம் எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாம் நாராயணா நாராயணா ஹரிஹரி நாராயணா நாராயணான்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த சண்டன் அமர்கன், அந்த அசுர குருக்கள் 2 பேருக்கும் அப்படியே மண்டையை பிச்சுக்குச்சு. இது என்னடா இது, இவன் கெட்டதும் இல்லாம வனத்தையும் கெடுக்கிறானே, குரங்கு தான் கெட்டதும் இல்லாம வனத்தை கெடுத்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி நாராயண நாம சொல்ல வைக்கிறானே. இந்த இரண்யகசிபுவோ நம்மள திட்டிட்டு இருக்கிறான் முதல்லயே. ஆனா இங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றானுங்க, இவனால
இது குருகுலமே கெட்டு போச்சு. முதல்ல இவனை பிடிச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை பிரகலாத பிடிச்சி ரொம்ப கொடுமை பண்றாங்க. கடைசியில அவங்க அப்பாட்ட கூட்டிட்டு போய் எங்கனால முடியாதுன்னு ஒப்படைச்சிட்டாங்க. அப்புறம்தான் இரண்யகசிப்பு அவரை மலையிலிருந்து தள்ளி விடுறாரு, விஷத்தை கொடுக்குறாரு, கடலுக்குள்ள கல்ல கட்டி போடுறாரு. எத்தனையோ தீமைகள் செய்தும் அவர் ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் பகவானால் காப்பாற்றப்படுகிறார். ஏன்னா ஒரு பக்தனோட பாதுகாப்பு பகவானோட கையில. எதுவுமே அவர் தீண்ட முடியல. ஆனா அவர் கேட்கவே இல்லை, என்னை காப்பாத்துங்கன்னு கேட்கல. ஆனா நாராயண நாமத்தை மட்டும் சொல்லி கொண்டிருந்தார். ஏன்னா பகவானுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. அவர் நினைச்சா அவர்கிட்ட போலாம், அவர் நினைக்கலையா இங்க இருந்தே பக்தி பண்ணலாம். அது எத்தனை துன்பமா இருந்தாலும் அவர் துன்பத்தை நினைக்கவே இல்லை, நான் துன்பப்படுறேன்னு நினைக்கவே இல்லை. அத்தனை துன்பத்தையும் அவர் பகவானுக்காக ஏற்றுக்கொண்டார், இன்பமாகவே நினைத்தார். அதனால அந்த துன்பமே அவரை நெருங்க முடியல, துன்பமே துவண்டு போச்சு. ஆபண்ண சம்ஸ்ருதிம் கோரமன் நாம விவச்சோகரன் ததக சத்திய பிபித்தியேத. சோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? நாம விவச்சோகரன். இந்த நாமத்தை சொல்லும் போது பயத்தை உண்டாக்கும் ஒரு தேவதை இருக்குதான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கு. காற்றுக்கு ஒரு தேவதை, ஒளிக்கு ஒரு தேவதை, இப்படி பலவிதமான தேவதைகள் இருக்காங்க. இப்ப சூரிய பகவான் ஒளிக்கு, காற்றுக்கு வருணன், நெருப்புக்கு அக்னி அப்படின்னு ஒவ்வொரு தேவதை. பயத்தை உண்டாக்குறதுக்கு பய தேவதை. அந்த தேவதை, பயத்தை உண்டாக்கக்கூடிய தேவதையே பகவானோட பெயரை சொல்லும் போது பயந்து ஓடிடுதான். ஆபண்ணக சம்ஸ்ருதிம் கோரம்மன் நாம விவச்சோக்கரன் ததக சத்திய விமுச்சியத தத் பிபேதி ஸ்வயம் பயம். அந்த பய தேவதையே பயந்து ஓடிடுதான் நாமத்தை சொன்னா. சோ அவர் எப்பொழுதும் நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். நாராயணா நாராயணா நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. அவர் வயிற்றுல எப்போ அவரது குருவான நாரதர் அவருக்கு உபதேசம் பண்ணினாரோ, அவங்க அம்மா கூட கையாது கூட தூங்கிட்டாங்க. அவங்க வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை தூங்கவே இல்லை. அந்த நாமத்தை கேட்டுட்டு அப்படியே உருகி போய் நாமத்தை சொல்லி 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 எப்பொழுதும் அதிலேயே லயித்து போயிட்டாங்க. யார் எதை ஒன்றை நினைக்கிறார்களோ அதுவாகவே மாறிடுவாங்க. யாருக்காவது ஏதாவது நினைச்சிட்டே இருந்தாங்கன்னு பாருங்க, ஒரு டிவி வாங்கணும், டிவி வாங்கணும், டிவி வாங்கணும். அதுக்காக அவங்க மனசு பிளான் போடும், கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, சேர்ப்பாங்க, கடைசியில டிவி வாங்கிடுவாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு பொருளும். வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, அதுவே மனசுல ஓடிட்டு இருக்கும். என்ன பண்ணலாம், எங்க லோன் வாங்கலாம், எதை செஞ்சா அந்த லோன் அடைக்க முடியும். இப்படியே மனசுல பல கற்பனைகளை. அப்போ ஒருத்தருக்கு நினைச்சா பத்தாது, அதற்குரிய தகுதி வேண்டும். அதைத்தான் பகவான் கொடுப்பார். தகுதி அப்படின்னா நீங்க புண்ணியம் அதுக்காக பண்ணிருக்கணும். அப்பதான் அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய சக்தியை அவர் கொடுப்பார். சோ எல்லாருமே ஆசைப்படலாம். மொடவன் தேன் கொம்புக்கு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருமே ஆசைப்படலாம். ஆனா பகவான் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. அப்ப பல பிறவிகள் அந்த தகுதியை சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு பிறவியில அது கிடைக்கும். இதெல்லாம் தேவையா? எதுக்கு ஆசைப்படணும்? ஆசைப்பட்டா இப்படித்தான் பிறவி எடுத்துட்டே இருக்கணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே ஜனனி சயனம். அப்ப குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களின் பாதுகாப்பு பெண்களுக்கு தேவை. பல்வேறு அறச்செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் பெண்களுக்கு கற்புக்கு புறம்பான தவறான உறவுகளை வளர்த்து கொள்ள சோரம் போக மாட்டார்கள். சாணக்கிய பண்டிதர் கூற்றுப்படி பெண்கள் அறிவாளிகள் அல்ல, அதனால் நம்பகமானவர்களும் அல்ல. எனவே அவர்களை எப்போதும் பலவிதமான அறம் சார்ந்த குலப்பண்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலம் அவர்களுக்கு கற்பும் பக்தியும் வர்ணாசிரம முறையில் பங்கேற்பதற்கு தக்க நல்ல சமுதாயத்தை தோற்றுவிக்கும். இத்தகைய வர்ணாசிரம தர்மம் சீர்குலையும் போது இயற்கையாகவே பெண்கள் ஆண்களுடன் கலந்து செயல்படுவதற்கான சுதந்திரத்தை பெறுகின்றனர். இதனால் பெண்களின் கற்பு நிலை இழக்கப்பட்டு தவறான உறவுகள் தோன்றி தேவையற்ற சந்ததிகள் என்னும் அபாயத்தை உண்டு பண்ணுகின்றன. பொறுப்பற்ற ஆண்களும் சமுதாயத்தில் சோரத்தை, கள்ளத் தொடர்புகளை பெருக்குகின்றனர். இதனால் மனித சமுதாயத்தில் தேவையற்ற குழந்தைகள் தோன்றி போர் மற்றும் தொற்று வியாதிகள் போன்ற அபாயத்தை உண்டு பண்ணுகின்றனர். இப்ப பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றார். ஏன்? நம்மளுக்கு 3 ஜான் வயிறு, ஒருத்தருக்கும் பசிச்சா என்ன வேணும்? சோறு வேணும். அது அடிப்படை.
நம்மளுக்கு மானத்தை காப்பாற்ற துணி வேணும். ஒரு 4 செட்டு துணி இருந்தா போதும். ஆனா 40 பீரோ துணி இருக்கும் நம்ம கிட்ட, அப்போ கூட நம்மளுக்கு மனநிறைவு உண்டாகாது. ஏன்னா நம்மளுக்கு ஆசை பேராசை இது வந்து பெருகிட்டே போகிறதுனால நம்மளுக்கு நிறைய துணிகளை எடுத்துட்டே இருப்போம். ஆனாலும் அது 4 தடவை போட்டா அவ்வளவுதான், பழசாயிருது. வேற புதுசா கட்டணுங்கிற ஆசை வருது, அதுக்காக சம்பாதிக்கணும். அப்போ வேலைக்கு போறாங்க பெண்கள், இஷ்டப்படி செலவு பண்ணணும், இஷ்டப்பட்ட நேரத்துக்கு திரும்பி வர்றாங்க. அப்ப பகல்ல எல்லாம் வேலை பண்ணிட்டு நைட்டு அதை அலுப்பு தீக்கிறதுக்காக இரவு சினிமாக்கு போறாங்க, செகண்ட் ஷோக்கு போறாங்க, கண்ட நேரத்தில் திரும்பி வர்றாங்க. இப்படி எத்தனையோ விதிமீறல்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சோ பெண்கள் வந்து கண்ட நேரத்துல வரும்போது என்னாக அதுக்குரிய ஆபத்துகளை அவங்க சந்தித்தே ஆகணும். இதெல்லாம் தானா ஏற்படுத்திக் கொள்வது அவங்க. அப்போ இந்த 3 ஜான் வயிற்றுக்கு அடிப்படை என்ன? உணவும் உடையும் இருப்பிடமும். இது இல்லாம யாருக்குமே கிடையாது. எல்லாம் இருக்கு, ஆனாலும் காம, அது குரோத, லோப, மோக, மத, ஆச்சரியம் இப்படி பெருகிட்டே போகுது. அவங்க கிட்ட இருக்கு, எங்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இருக்கு, எங்கிட்ட இல்ல. அதை சம்பாதிக்கிறதுக்காக பெண்களும் சேர்ந்து உழைக்க வேண்டி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளை பெரிய பெரிய கல்வி நிறுவனத்துல படிக்க வச்சாதான் படிப்புன்னு நினைக்கிறாங்க. ஆன்மீக படிப்புல 0. முக்கியமான ஆணிவேர் என்னன்னா ஆன்மீகம். அதை விடுத்துட்டு இன்னைக்கு பௌதிக படிப்பு தான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அது படிச்சாதான் குழந்தை உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது இல்லைன்னா ஏழை குழந்தைகள், ரோட்ல இருக்கிற குழந்தைகள் உயிரோடு இல்லையா? கல்வி தேவை. அதுக்காக பெரிய பெரிய கோடி ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கா கொடுத்து ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாதான் படிப்புன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அப்போ ஆன்மீக படிப்பும் வேண்டும் குழந்தைகளுக்குங்கிறது நினைக்காததுதான் ரொம்ப 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 ஒரு ஏமாற்றத்தக்க விஷயம். மக்கள் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. சோ ஆன்மீக படிப்பு எவ்வளவு முக்கியம். அதை தவிர்த்து உடல் படிப்பை தான் அவர்கள் முக்கியமாக கருதுகிறார்கள். ஆனால் உடல் அழிய போகின்றது, ஆத்மா அழியாதது. அந்த ஆத்மாவுக்கு எந்த படிப்பும் கிடையாது, உடலுக்கு எல்லா படிப்பும் இருக்கு. அழியக்கூடிய படிப்பு. அப்போ எது பகவானை பற்றி சொல்லவில்லையோ அது வந்து நிச்சயமாக வீணானது. இதுதான் பாகவத்துல காலையில படிச்சோம். பகவானை பற்றி பேசாத வார்த்தைகள் காக்கை அமரும் குப்பைக்கு சமமானது. இன்னைக்கு குப்பை பாடங்களைத்தான் நம்ம பெரிய IAS IPS அது இதுன்னு படிக்கிறோம். ஆனா படிச்சது வந்து அடுத்த ஜென்மத்துல கூடவே வராது. மறுபடியும் ABCDல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக அந்த படிப்பு அவசியம்தான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. ஆனா அது எதோட இணைஞ்சிருக்கணும்? ஆன்மீகத்தோட இணைஞ்சிருக்கணும். அதையும் சொல்லி தரணும். மக்கள் வந்து இந்த வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்னு வேத பாடங்களையும் பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். சோ ஒரு பெண்ணானவள் வேலைக்கு போனா கண்டிப்பா அங்க இருக்கிற ஆண்களுடைய கண்களுக்கு அவள் கண்டிப்பா இரையாகித்தான் ஆகணும். அப்புறம் வந்து குறை சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. அவன் அப்படி பார்த்தான், இப்படி பார்த்தான், அப்படி பேசினான், இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது நாம தான். சோ அவர்கள் தேவைகளை குறைத்து கொண்டு அவங்க வந்து வீட்டுல எவ்வளவோ பணிவிடைகள், கடமைகள், ஆன்மீக சிந்தனைகள் இதுல எல்லாம் பெண்கள் ஈடுபடும் போது அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுதான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. இல்லைங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்லைங்க. ஓகேங்க. ஹரே கிருஷ்ணா.